வணக்கம். கம் ஸ்டடி வித் மீ எல்டர் பிராக் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இன்று நாம் 2 சாமுவேல் 19 முதல் 21 வரை பார்க்கிறோம். 19ஆம் அதிகாரம் வெற்றியுடன் தொடங்குவது போல தோன்றுகிறது. அப்சலோம் வீழ்ந்து விட்டான். கிளர்ச்சி உடைந்தது. தாவீதின் சிங்காசனம் மீண்டும் பாதுகாப்பாகிறது. ஆனால் அரண்மனையின் உள்ளே மகிழ்ச்சி இல்லை. தாவீது ராஜா அழுகிறான். அவன் மகனுக்காக துக்கப்படுகிறான். அந்த துக்கம் உண்மையானது. ஒரு தந்தையின் இருதயம் உடைந்துள்ளது. ஆனால் அந்த நாள் தனிப்பட்ட துக்கத்துக்கான நாள் மட்டும் அல்ல, அது இஸ்ரவேல் விடுவிக்கப்பட்ட நாள். ராஜாவுக்காக போராடிய மக்கள் தங்கள் உயிரை ஆபத்தில் வைத்தனர். அவர்கள் எதிர்பார்த்தது நன்றி, உறுதி மற்றும் வழிநடத்தல். ஆனால் அவர்கள் கேட்பது ராஜாவின் அழுகை. எனவே மக்கள் நகரத்துக்குள் மெதுவாக நுழைகிறார்கள். அவர்கள் வென்ற படைவீரர்கள் போல அல்ல, வெட்கத்துடன் திரும்பும் படைவீரர்கள் போல நினைக்கிறார்கள். யோவாப் ராஜாவிடம் கடினமாக பேசுகிறான். அவன் வார்த்தைகளில் இரக்கம் குறைவாக இருக்கலாம், ஆனால் அவன் எச்சரிக்கையில் உண்மை உள்ளது. நீர் இப்போது மக்களை உறுதிப்படுத்தாவிட்டால் இன்றைய வெற்றி நாளை புதிய இழப்பாக மாறும் என்று அவன் சொல்கிறான். தாவீது எழுந்து வாசலில் அமர்கிறான். பழைய காலத்தில் வாசல் என்பது தீர்ப்பு, தலைமையேற்பு மற்றும் பொது வாழ்க்கையின் இடம். ராஜா அங்கே அமரும்போது மக்கள் அவரிடம் வரத் தொடங்குகிறார்கள். ஆனால் இராச்சியம் உடனே குணமடைவதில்லை. யூதாவும் இஸ்ரவேலும் யார் ராஜாவை திரும்ப அழைத்து வர வேண்டும் என்று வாதிடுகின்றனர். கிளர்ச்சி முடிந்தாலும் சந்தேகம் இன்னும் உயிரோடு இருக்கிறது. உடைந்த நம்பிக்கை மீண்டும் கட்டப்பட வேண்டும். அப்போது ஷிமேயி வருகிறான். தாவீது துன்பத்தில் ஓடும்போது அவனை சபித்தவன். இப்போது அவன் யோர்தானில் வந்து விழுந்து இரக்கம் கேட்கிறான். அபிசாய் நீதித் தீர்ப்பை விரும்புகிறான். ஆனால் தாவீது அந்த நாளை இரக்கத்தின் நாளாக வைத்திருக்கிறான். அவர் ஷிமேயியை கொல்ல மறுக்கிறார். சில சமயம் ராஜ்யத்தை மீண்டும் கட்டுவது வாளால் அல்ல, கட்டப்படுத்தப்பட்ட இரக்கத்தால் நடக்கிறது. மீபிபோசேதும் வருகிறான். அவன் கதை குழப்பமானது. அவன் தாவீதுக்கு விசுவாசமாய் இருந்ததாக சொல்கிறான். தாவீது முழு விவரத்தையும் தீர்க்காமல் நிலத்தை பகிர்கிறான். பார்சில்லாய் முதுமையிலும் நன்றி மறக்காமல் நிற்கிறான். அவன் ராஜாவிடம் இருந்து பெருமை தேடவில்லை. அவன் செய்த விசுவாச சேவை போதும் என நினைக்கிறான். இந்த அதிகாரம் நமக்கு ஆழமான பாடம் தருகிறது. வெற்றி வந்த பிறகும் மனங்கள் குணமடைய வேண்டும். சிங்காசனம் மீண்டும் அமைக்கப்படலாம், ஆனால் மக்கள் மீண்டும் ஒன்றாக வர இரக்கம், ஞானம், தாழ்மை மற்றும் பொறுமை தேவை. தாவீது பெரிய ராஜா, ஆனால் அவர் முழுமையான ராஜா அல்ல. இயேசு கிறிஸ்து மட்டுமே முழுமையான ராஜா. அவர் எல்லைகளையும் சுவர்களையும் மட்டும் திருத்துவதில்லை. அவர் உடைந்த இருதயங்களை திருத்துகிறார். அவர் தம்மிடம் திரும்புகிற மக்களை இரக்கத்துடன் ஏற்றுக்கொள்கிறார். 20ஆம் அதிகாரத்தில் சமாதானம் இன்னும் பலவீனமாக இருக்கிறது. ராஜா திரும்பி வந்திருக்கிறார். ஆனாலும் எல்லா இருதயங்களும் ஒன்றுபடவில்லை. அப்போது பென்யமீன் வம்சத்தானான ஷேபா எழுந்து குரல் கொடுக்கிறான். தாவீதிலே எங்களுக்கு பங்கு இல்லை என்று அவன் கூவுகிறான். அது ஒரு சிறிய வாக்கியம் போல தோன்றலாம். ஆனால் அந்த வாக்கியம் உடைந்த நாட்டில் தீப்பொறியாக விழுகிறது. பலர் அந்த குரலை பின்தொடர்கிறார்கள். யூதா ராஜாவுடன் நெருக்கமாக இருக்கிறது. இஸ்ரவேலின் பலர் விலகிச் செல்கிறார்கள். இங்கே நாம் ஒரு உண்மையை பார்க்கிறோம். மக்கள் காயமடைந்திருக்கும்போது பிரிவினை குரல்கள் மிகவும் ஆபத்தானவை. அவை காரணத்தைக் காட்டிலும் கோபத்தை கூப்பிடும். அவை உடன்படிக்கையை விட பழைய புண்களை எழுப்பும். தாவீது ஆபத்தை உணர்கிறான். அப்சலோமின் கிளர்ச்சி முடிந்தது, ஆனால் இன்னொரு கிளர்ச்சி வேகமாக வளரலாம். அமாசாவுக்கு பணியைச் சேர்க்க கட்டளை கொடுக்கப்படுகிறது. ஆனால் அவன் தாமதிக்கிறான். காலம் இழக்கப்படுகிறது. அப்போது அபிசாய் மற்றும் யோவாப் முன்னேறுகிறார்கள். பின் கதையின் இருண்ட பகுதி வருகிறது. யோவாப் அமாசாவை வழியில் சந்திக்கிறான்.
அவன் சகோதரரைப் போல அணுகுகிறான். அமைதியின் அடையாளமாகத் தோன்றும் நெருக்கத்தில் கொலை நடக்கிறது. இராச்சியத்தை காக்க முயற்சிக்கும் மனிதர்களின் கைகளிலும் பாவம் இருக்கிறது. இது ஒரு வெறும் அரசியல் கதை அல்ல, இது மனித இருதயத்தின் கதை. நல்ல நோக்கங்கள் பேசப்படும் இடத்திலும் சுயநலம் மற்றும் அதிகார ஆசை நுழைய முடியும். ஷேபா ஆபேல் பெத் மாக்கா நகருக்குள் ஒளிகிறான். யோவாபின் படை நகரத்தை முற்றுகையிடுகிறது. சுவர் இடிக்கப்படத் தொடங்குகிறது. ஒரு முழு நகரம் அழிவின் வாயிலில் நிற்கிறது. அப்போது ஒரு ஞானமுள்ள பெண் பேசுகிறாள். அவள் சுவரின் மேலிருந்து யோவாபிடம் கேட்கிறாள், ஏன் இஸ்ரவேலின் தாய் நகரத்தை அழிக்கிறீர்? அவள் குரல் வேறுபட்டது. ஷேபாவின் குரல் பிரித்தது. யோவாபின் கையில் வாள் இருந்தது. ஆனால் இந்த பெண்ணின் கையில் ஞானம் இருந்தது. அவள் கோபத்தை அல்ல, உரையாடலைத் தேர்ந்தெடுக்கிறாள். யோவாப் நகரத்தை அழிக்க விரும்பவில்லை, கிளர்ச்சியாளனை மட்டும் தேடுகிறேன் என்று சொல்கிறான். நகர மக்கள் முடிவு செய்கிறார்கள். ஷேபா ஒப்படைக்கப்படுகிறான். நகரம் காப்பாற்றப்படுகிறது. இந்த அதிகாரம் நமக்கு தெளிவான எச்சரிக்கை. ஒரு தீய குரல் பலரை சிதறடிக்க முடியும். ஒரு ஞானமான குரல் பலரை காப்பாற்ற முடியும். உடன்படிக்கையின் மக்கள் சண்டை, பழிவாங்குதல் மற்றும் பிரிவினையை பின்தொடரும்போது குடும்பமும் சமுதாயமும் காயமடையும். ஆனால் சமாதானம் செய்பவர்கள் கர்த்தரின் கருவிகளாக முடியும். இயேசு கிறிஸ்து தம்முடைய மக்களை சிதறடிக்க அழைக்கவில்லை. அவர் அவர்களை உண்மை, இரக்கம் மற்றும் உடன்படிக்கை விசுவாசத்தில் ஒன்றிணைக்க அழைக்கிறார். 21ஆம் அதிகாரம் கனமானதாக உள்ளது. 3 ஆண்டுகள் பஞ்சம் வருகிறது. மழை தாமதிக்கிறது. நிலம் பலன் தரவில்லை. மக்கள் துன்பப்படுகிறார்கள். தாவீது கர்த்தரைத் தேடுகிறான். இங்கே முக்கியமான பாடம் உள்ளது. பிரச்சினை நீண்ட நேரம் தொடரும்போது தாவீது அரசியல் தீர்வை மட்டும் தேடவில்லை. அவன் கர்த்தரிடத்தில் கேட்கிறான். பதில் பழைய பாவத்துடன் தொடர்புடையது. சவுல் கிபியோனியருக்கு எதிராக அநியாயம் செய்திருந்தான். இஸ்ரவேல் அவர்களுடன் முன்பு உடன்படிக்கை செய்திருந்தது. அந்த உடன்படிக்கை மதிக்கப்பட வேண்டும். ஆனால் சவுலின் வீட்டின் வன்முறை அந்த உடன்படிக்கையை காயப்படுத்தியது. கர்த்தருக்கு உடன்படிக்கை முக்கியம். காலம் கடந்தாலும் அநியாயம் மறைந்து போய்விடாது. இந்த அதிகாரம் எளிதான கதை அல்ல, நம்மால் வேகமாக விளக்கிவிடக்கூடிய பகுதி அல்ல. சவுலின் வீட்டின்மேல் தீர்ப்பு வருகிறது. துன்பம், நீதி, இரக்கம் மற்றும் தேசத்தின் பொறுப்பு எல்லாம் ஒன்றாக நிற்கின்றன. ரிஸ்பாதுக்கத்தின் நடுவில் எழுந்து நிற்கிறாள். அவள் இறந்தவர்களின் உடல்களை காக்கிறாள். பகலும் இரவும் அவள் அங்கேயே இருக்கிறாள். அவளுடைய செயல் ஒரு தாயின் வேதனையை காட்டுகிறது. அதே நேரத்தில் மரித்தவர்களுக்கும் மரியாதை வேண்டும் என்பதை இஸ்ரவேலுக்கு நினைவூட்டுகிறது. தாவீது இதை கேட்கிறான். பின்னர் சவுலையும் யோனத்தானையும் மரித்தவர்களையும் மரியாதையுடன் அடக்கம் செய்கிறான். கதை இங்கே குளிர்ந்த நீதியுடன் முடிவதில்லை. மரியாதை, நினைவு மற்றும் வேண்டுதல் சேர்ந்து வருகிறது. அதன் பின் தேசத்திற்காக வேண்டுதல் கேட்கப்படுகிறது. பஞ்சத்தின் மேல் இருந்த பாரம் நீங்குகிறது. அதிகாரத்தின் இறுதியில் யுத்தங்கள் மீண்டும் வருகின்றன. வலிமையான எதிரிகள் எழுகின்றனர். சிலர் இராட்சசர்களைப் போல பயமுறுத்துகிறார்கள். தாவீது போரில் சோர்வடைகிறான். அவன் ஒரு காலத்தில் கோலியாத்தை எதிர்கொண்ட இளைஞன். இப்போது அவனுக்கும் உதவி தேவை. அபிசாய் அவனை காப்பாற்றுகிறான். மக்கள் இஸ்ரவேலின் விளக்கு அணையக்கூடாது என்று சொல்கிறார்கள். பெரிய தலைவர்களும் தனியாக நிற்க முடியாது. கர்த்தர் பல விசுவாசமான கைகளின் மூலம் தம் ஜனங்களை காப்பாற்றுகிறார். இந்த அதிகாரம் நமக்கு ஆழமான சத்தியத்தை கற்பிக்கிறது. உடன்படிக்கைகள் கர்த்தருக்கு புனிதமானவை. மறைக்கப்பட்ட அநியாயம் ஒரு தேசத்தையே காயப்படுத்த முடியும். இரக்கம் இல்லாத நீதி குளிர்ந்ததாகிவிடும். நீதியில்லாத இரக்கம் மலிவானதாகிவிடும். ஆனால் இயேசு கிறிஸ்துவில் நீதி மற்றும் இரக்கம் முழுமையாக ஒன்றாக நிற்கின்றன. அவர் எந்த பூமியிலுள்ள ராஜாவையும் விட பெரியவர்.
அவர் மட்டும் பாவத்தின் பாரத்தையும் உடைந்த உடன்படிக்கைகளின் வலியையும் மரணத்தின் இருளையும் வெல்ல முடியும். அவர் தம்முடைய ஜனங்களுக்கு உண்மையான பாதுகாப்பும் உண்மையான இரட்சிப்பும் அளிக்கிறார்.